ஆயுத குழுக்கள் இடையேயான மோதலை தடுக்க தவறியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மணிப்பூரில் கண்ணீர் புகை குண்டு வீச்சு சம்பவம் நடைபெற்று வருகிறது. পৌঁছাচ্ছে তো ওই ফোর্সটা থাকবে না, হালকা লাগবে, দূরে আছিস তো। সামনে যাচ্ছিস কেন আবার? டிஜிபி மற்றும் பாதுகாப்பு ஆலோசகருக்கு எதிராக மாணவர் அமைப்பினர் இளைஞர்கள் இடையே போராட்டமானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் அவர்கள். வணக்கம் சார். மணிப்பூர்ல தற்போது நிலவரம் எப்படி இருக்கு, விவரங்களை வழங்கலாம். மணிப்பூரில் மெய்தி குக்கி இனத்தவரிடையே ஏற்பட்ட மோதல் இருக்கிறது. இரு தரப்பிலும் செயல்படக்கூடிய ஆயுதம் தாங்கிய குழுக்கள் மற்றொரு தரப்பை குறிவைத்து தாக்குவதும், அதில் கொலைகள் அரங்கி வருவதும், வன்முறை வெடிப்பதும் நாள்தோறும் நிகழ்வுகளாக இது மாறி இருக்கிறது. அண்மையில் கூட ஒரு முன்னாள் முதல்வரின் வீட்டின் மீது ராக்கெட் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்படி நாள்தோறும் நடைபெற்று வரும் வன்முறைகள் சில நேரங்களில் போலீசுக்கு எதிராகவும் துணை பாதுகாப்பு படையினருக்கு இடையாகவும் கூட மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த வன்முறைகளை தடுக்க தவறிவிட்டதாக இரு தரப்பிலும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. எனவே இந்த வன்முறைகளை தடுக்க வேண்டும் என்று இரு தரப்பிலுமே போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் இதில் எந்த தரப்பின் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதில் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. மெய்தி தரப்பு குக்கி தரப்பையும், குக்கி தரப்பு மெய்தி தரப்பையும் மாறி மாறி குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத ஒரு நிலை நீண்ட காலமாக நீடித்து வருகிறது. ஏற்கனவே இந்த கடந்த 2 நாட்களில் நடைபெற்ற வன்முறையை தொடர்ந்து முதலமைச்சர் பிரேன் சிங் ஆளுநரை சென்று சந்தித்து கூடுதல் துணை ராணுவ படைகளை நிறுத்த வேண்டும், இலக்கு வைத்து இந்த ஆயுதம் தாங்கிய குழுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கூட கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வன்முறைகளை தடுக்க தவறிவிட்டதாக காவல்துறை மீதும் அரசு நிர்வாகத்தின் மீதும் குற்றம் சாட்டி அங்கு போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. அப்படி நடைபெற்ற ஒரு போராட்டத்தின் போது வன்முறை வெடித்து போராட்டக்காரர்களை கலைத்து விரட்டுவதற்காக கண்ணீர் புகை குண்டுகளை வீசியிருக்கிறார்கள் போலீசார்கள். இதே போல பெல்லட் கன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ரப்பர் குண்டுகளை துப்பாக்கியால் சுட்டும் கூட கலவரக்காரர்களை விரட்டியிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த தலைநகர் இம்பாலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.